ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3 ரோட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பான்ஃபயர் ஆக்டிவேட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து ரோட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வாங்க போகலாம். ஓகேங்க, லாஸ்ட் வீடியோவில் 2 பேர்கிட்ட பேசணும்ல, ஆண்ட்ரி அண்ட் ஹோரஸ்ன்னு 2 பேர். அவங்க 2 பேர் போயிட்டாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வாங்க போகலாம். ஒரே காடு மாதிரி தெரியுதுங்க. ஐயோ, என்னங்க மரத்தை பிடிங்கிட்டு வந்து அடிக்க வராங்க. ஏங்க மரத்தை பிடிங்கி அடிக்கிறாங்க, வெப்பன் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. எங்கெங்க பேக் ஸ்டெப் பண்ணவே முடியலங்க அவனை. ஏதோ ஒரு பக்கம் போவோம், ரைட் சைடே போவோங்க. ஒரு சைடு ஃபுல்லாக பார்ப்போம், அடுத்த சைடு லெஃப்ட் சைடு போவோம். பாருங்க, நிறைய பேர் இருக்கானுங்க அவனுங்கள மாதிரி. பாம்பு தாங்க அவனுங்களுக்குலாம். ஹெல்த்து பிரச்சனை இல்லைங்க, ஹெல்த்து நிறைய இருக்கு. அவ்வளோக்கா சாவ போகிறதில்ல இப்போதைக்கு. ரைட் சைடே போவோம். அங்கே பாருங்க, ஏதோ ஒரு நாய் இருக்கு. கரெக்டாக நம்ம தாண்டும் போது அடிச்சிட்டாங்க. டைட்டனேட் ஷாட். ரைட் சைடே போவோம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்க, ஏதோ ஒரு சைடு மட்டும் போவோம். நீங்கள் புதுசாக எதோ எனிமிங்க காளான் மாதிரி இருக்கானுங்க. பூச்சிங்க அடியில் பாருங்க, மண்டெல்லாம் தெரியுது. வண்டுங்க, ஏதோ ஒரு வண்டு. மேலே போக முடியலங்க. இங்கே பாருங்க, இங்கே 2 பேர் இருக்காங்க. ஈஸி தாங்க, சப்பா. ஏங்க யாருங்க புதுசாக? ஏங்க அவன் கண்ணு ரெட்டாக இருக்குங்க, பேய் பிடிச்சவன். ஐயோ, செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஹெல்த்தை பாருங்க, மினி பாஸுங்க அவன். சே, கரெக்டாக தப்பிச்சிட்டாங்க. யாரையும் அவனை ஏசுநாதர் மாதிரி சிலுவில் அரெஸ்டானுங்க. பாருங்க, எல்லாம் ++ன்னு இருக்கு. இங்கே ஒருத்தன் இருக்கான், யாரும் இல்லை. வாங்க போவான் தைரியமா. ஏங்க இப்போதாங்க சொன்னேன், மருங்க ஒளிஞ்சிருக்காங்க. ரொம்ப அக்ரெசிவ் அடிக்கிறாங்க, நம்ம கிட்ட போய் மாட்டினா அவ்வளோதாங்க. முன்னாடி போனால் சதுப்பு நிலமாக இருக்குங்க. நம்ம வந்து பில்டிங் இருக்க சைடே போவோம். இப்போ ரைட் சைடு. ஏங்க இந்த கிறிஸ்டல் லிசார்டுங்க, ஒரு டைனோசர் இருந்ததில்ல ஸ்டார்டிங் வீடியோவில், நம்ம பாருங்க அடைச்சி வச்சிருக்கானுங்க. இந்த ஆண்டை எப்படி போகணுன்னு தெரியலையே. ஏங்க நேரம் எவனும் இருக்காங்க. இதுங்க நம்ம மேலே ஓடிடுவோம் ஃபஸ்ட்டு. இது ஒரு ஐட்டம் இருக்குது, செல்ஸ்வார்டு ஹெல்ம். ஏதோ டெசர்ட்டில் போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குங்க. டிஃபென்ஸ் அந்தளவுக்கு இது இல்லைங்க. ஏங்க இங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்கான். இருங்க, பாம்பு ஃபஸ்ட்டே போட்டு எடுப்போம் அவனை. ஏங்க டேமேஜ் எவ்வளோ இல்லைங்க. வராங்க, நம்ம கீழே விழுந்துடும். போயிட்டு துரத்திட்டே வரட்டும் நம்மள. ஏன் கீழே ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க, செல்ஸ்வார்ட் ட்வின் பிளேட். என்னன்னு தெரிலங்க, இருங்க பார்ப்போம். ஐயோ வந்துட போகிறாங்க. பின்னாடி ஒரு ஐட்டம் இருக்குது.
பேரன் கோல். நீங்கள் வெப்பன் இன்ஃபியூஷன் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கோல் தேவைப்படுதுங்க. ஹெவி ஷார்ப்பு பாய்சன் இன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு இந்த கோல் வேணும். ஓகே, இது பிளாக் ஸ்மித்திட்ட கொடுத்தா என்னன்னு தெரியுங்க. வந்துட்டானா? ஆமாங்க, ரெடியாக இருக்காங்க. இருங்க, அவனை அடித்து பார்ப்போம். ஆனால் டேமேஜ் எவ்வளோ இல்லைங்க இவனுக்கு. மொரட்டு டேங்காக இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, வெப்பனை பாருங்க, மொரட்டுத்தனமாக இருக்குங்க. 4 டேமேஜ் தாங்க. என்னை அடிக்க முடியுமான்னு தெரியலையே. இங்கே புதுசாக ஏதோ போடுறாங்க வெப்பனை. ஒரு அடி வாங்கினா செத்துருவோன்னு நினைக்கிறேங்க. இருங்க, ஓப்பன் ஃபீல்டுக்கு ஓடிடுவோம். இந்த இடம் அடைஞ்சலாக இருக்கு. பேக் ஸ்டாப் ஐயோ பண்ண முடியலங்க. ஏங்க 4ஆவது 100 அடி அடிக்கிறாங்க. நார்மலாக 3 அடி தாங்க அடிப்பானுங்க. இவனுக்கு வேறு மூவ் செட்டுங்க. இருங்க, பேக் ஸ்டாப் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். பேக் ஸ்டாப்பே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஓகேங்க, பேக் ஸ்டாப் பண்ண முடியுது. ஏங்க செம்ம டேங்காக இருக்காங்க இவன். இனிமேல் இந்த ஏரியாவில் இந்த மாதிரி இனிமேல் இருந்தால் அவ்வளோதாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம வேற சுத்தமாக வெப்பனில் டேமேஜ் ஏற்றலைங்க, ஃபுல்லாக ஹெல்த்து போயிடுத்துட்டோம். ஏங்க அது ஒரு நண்டுங்க, எவ்வளோ பெருசு இருக்குங்க. கிட்ட போனால் அடிக்கிறோன்னு நினைக்கிறேன். ஏங்க அது குட்டி அடிச்சோன்னு வந்துருச்சுங்க. ஏங்க எச்சு துப்புங்க. ஏங்க அடிக்க விட மாட்டேங்குதுங்க, அடிச்சுட்டு இருக்கேங்க கண்டினியூஸாக. ஆனால் பாரு தரையில் வர மாட்டேங்குதுங்க, தண்ணியில் மட்டும்தான் இருக்குது. பாம் போட்டாலும் சுத்தமாக டேமேஜ் விழுங்க. ஏங்க அதுவும் குட்டி போட்டோன்னு இருந்துருச்சு. அடிக்க முடியலங்க, ரொம்ப டேமேஜ் அதிகமாக வாங்க மாட்டேங்குதுங்க. அது இது அட்டாக்கர் எப்படி பண்ணதுன்னு தெரியலங்க. இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். சும்மா டேமேஜ் பத்தலைங்க. பாருங்க, சுத்தமாக பாதி கூட குறைக்கலங்க. நான் நம்ம செத்துறோம்னு நினைக்கிறேன். ஏங்க கொடுக்கல பிடிச்சிருச்சுங்க. ஐயோ, நல்ல வேலை சாவலைங்க. தூரமாக போனால் அந்த எச்சு துப்புதுங்க, கிட்ட வந்தால் அந்த கொடுக்க வச்சு அடிக்குதுங்க. இதோ நின்றுச்சு. ஏங்க எங்கேயே போகுதுங்க. ஏங்க ஓடிடுச்சுங்க. ஏங்க தண்ணியில் நடக்க முடியலங்க, ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறாங்க. தண்ணி ஆழமாக இருக்குது, முட்டிக்கால் வரைக்கும் இருந்தால் பாருங்க நடக்க முடியல, அப்படியே ஸ்லோவாக நடக்கிறான். உருண்டு உருண்டு தான் போகணும் போலையே. சோல்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. இந்த பக்கம் போவோம். காஞ்சூரர் ஹோடு, ஏதோ பைரோமன்சி டோமுன்னு போட்டிருக்குங்க. பாருங்க, கிரேட் ஸ்வாம்ஸ் பைரோமன்சி டோம். ஏங்க இதை வந்து இந்த பைரோமன் செட்டை கொடுத்து அதை ஸ்பெல்லாக மாற்றிக்கலாம் போலங்க. ஓகே, நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கான்ல, அவன்கிட்ட கொடுப்போம். இந்தாண்ட இது ஒரு இடம் இருக்குங்க. தண்ணியில் போனால் அந்த நண்டு வேற துரத்துதுங்க. பேசாமல் இந்த ஓரமாக ஓடிடுவோம்.
பெரிய நண்டை அடிக்க முடியாது, அந்த குட்டியெல்லாம் அடித்து கொள்ளுவாங்க. பாருங்க குட்டி அடித்தோன்னே வந்துருச்சுங்க. நல்ல வேலைங்க மேலே வரல. ஏங்க அவனோ நிற்கிறாங்க. பாலன் நைட் எல்மா. நம்மளோட கம்மியாக தாங்க இருக்கு. நம்ம ஒரு வேளை எப்பயாவது வெப்பனை வந்து வெயிட் அதிகமாக ஏற்றினோன்னா நம்ம ஆர்மர் மாற்றிக்கலாங்க. பாருங்க எல்லா இடத்துலையும் ஐட்டமாக இருக்குங்க, ஒயிட்டாக தெரியுது. இருங்க அவன் அடிப்போம். ஏங்க இங்கே போனதுக்கே வந்துட்டாங்க. ஐயோ வரானான்னு தெரியலையே. வராங்க உருண்டு வரான். ஓகேங்க வந்துட்டாங்க, ஒரு வழியாக வந்துட்டோம். வாடா. ஏங்க இந்த பெரிய கட்டை ஒன்று எடுத்துடலாம், அதை வச்சுருக்காங்க அவன். ஆனால் பெருசாக இல்லைங்க, டேமேஜ் அதிகமாக உள்ளது. ஆனால் வந்து ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்து ஆடலாம். ஆனால் பிளாக் பண்ண முடியாதுங்க. பாருங்க பிளாக்கே பண்ண முடியல, ஸ்டாமினா ஃபுல்லாக குறைஞ்சிருது. கரெக்டாக டாஷ் பண்ணி தான் ஆடணும் போல இவன்ட்ட. ஏங்க ஏதோ ஸ்பெல்லு போடுறாங்க. அடப்பாவே ஹீல் ஆகிட்டாங்க ஃபுல்லாக. செத்துருவான்னு நினைக்கிறேங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு அடி தான். செத்துட்டாங்க. கிரேட் கிளப். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒன்று வெப்பன் எடுத்தாங்க, அது லார்ஜ் கிளப்பு, இது கிரேட் கிளப்பாக. பாருங்க அது 22 ரெக்யர்மெண்ட்டு, இது 28. ஹெல்த் வர சுத்தமாக இல்லைங்க, அந்த நண்டு அடிக்க முடியாது. நம்ம போயிட்டு பான்ஃபயர் போயிட்டு ஹெல்த் ஏற்றிட்டு வருவாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைங்க முடியாதுங்க, பான்ஃபயரே போயிடும். ஓகேங்க ஒரு வழியாக திருப்பி வந்துட்டாங்க இந்த இடத்துக்கு. அதை குட்டி அடித்தா வந்துருங்க நண்டு. பாருங்க வந்துருச்சு. இந்த வாட்டி இதை போடுறோங்க. கரெக்டாக அதை ஓரத்தில் கொண்டு வந்து தாங்க அடிக்கணும், தண்ணியில் அடிக்க முடியல. ஐயோ மாட்டிட்டாங்க. அது போட்டால் ஸ்லோவாகிடுறாங்க. ஸ்கில்லு போட்டு அடிப்போம். அந்த எச்சு துப்பும் போது தாங்க கிட்ட ஓடிடணும் மாட்டேங்குது. ஓகேங்க ஸ்டான்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. வெட்டிகள் கிட்ட தாங்க செத்துருச்சுங்க. கிரேட் ஸ்வாம் பிரிங்கா என்னன்னு பார்ப்பாருங்க. பூஸ்ட் பைரோமான்சின்னு போட்டிருக்குங்க. இந்த ரிங் வந்து செலமாண்டரோட எலும்புலேருந்து செஞ்சுருக்கானுங்களாம். இது வந்து பைரோமான்சியோட பூஸ்ட் பண்ணணுன்னு போட்டிருக்கு. அதாவது பைரோமான்சி ஸ்பெல்லு போட்டால் டேமேஜ் அதிகமாக உள்ளுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். அந்த பக்கம் ஒரு வழி இருந்தது. இதுதாங்க கடுப்பாக இருக்குது இந்த இடத்துல, சும்மா உருண்டு போகிறதா இருக்குது, நடக்கவே முடியல. பாருங்க 2 ஐட்டம் இருக்குது. இங்கே எவனோ இங்கே பாருங்கள் இன்னொருத்தர் இருக்காங்க. அவன் இதை வேற அப்ப வச்சுருக்காங்க.
ஏங்க இந்த படத்தில் வந்து பலி கொடுப்பாங்களா அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கேஜிஎஃப் படத்தில் வந்து யாஷ் வெட்டுவாங்கல்ல அந்த மாதிரி கத்திங்க. ஏங்க சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. அதான் வெப்பன் ஸ்கில்லு போல். ஓரத்தில் போய் மாட்டிட்டான். பாமை போட்டு கொண்டுருவாருங்க. வந்துட்டாங்க. செவுத்தில் போய் அடிச்சிட்டு இருக்கான். ஏங்க ஸ்கில்லு போட்டுகிட்டே இருக்காங்க. மேனாவே எவ்வளோ வச்சுருக்கான்னு தெரியல. மிஸ் ஆகிட்டான். ஏய் நவுந்துட்டே இருக்காதரா, கடுப்பாத்தாதரா. ஏங்க அவன் அடிக்க வரும்போது நம்ம அடிச்சிடறாங்க அப்பயும் நம்மள. அவனை இன்டரப்ட் பண்ண முடியல. ஆர்மர் அந்த மாதிரி ஹெவியாக இருக்குமோ. எக்ஸேல் கிரேட் ஷாட். இங்கே டிஸ்கிரிப்ஷன் பெருசாக என்ன போட்டிருக்குன்னா, இந்த ரத்தம் படிஞ்ச கிரேட் ஷாட் வந்து இந்த ஃபேரனோட பாதுகாவலனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. இதோட ஸ்கில்லு பாருங்கள், ஸ்பின் ஸ்லாஷ்ன்னு போட்டிருக்கு. சுற்றி சுற்றி அடிக்கும் போல். இதோட அட்ரிபியூட்ஸ் பாருங்கள், 24/16ங்க. 24 ஸ்ட்ரென்த்து, 16 டெக்ஸ்டேரிட்டி வேணும். நம்மளுக்கு இல்லை. இங்கே எதோ சொல்லிருக்கு, வாங்க பார்ப்போம். ஹோம்வர்ட் 1. ஏங்க இது கீழே ஏதோ ஏரியா இருக்குங்க. ஏங்க இந்த கோட்டையிலேருந்து தாங்க நம்ம கீழே பார்த்தோம். அங்கே பாருங்கள் மேலே நெருப்பு எரியுதுல, நம்ம கூட பார்த்தோம்ல. பாருங்கள் அந்த பிரிட்ஜு உடஞ்சிருக்கு. ஏங்க அந்த ஆண்ட்ரியா ஃபர்ஸ்ட் வராக சொன்னால, இதுக்கு கீழே வந்து ஃபேரன் கீப்புன்னு ஒரு இடம் இருக்கு, அதை தாண்டி போனால் கெத்தீட்ரல் ஆஃப் டீப்புக்கு போகலான்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த ஏணியில் இறங்கி கீழே போவாங்க. பான்ஃபயர் இருக்குங்க. ஓகேங்க, அப்போ வந்து இது அடுத்த ஏரியாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உக்காந்துட்டு மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கீழே வருவோம். மேலே போகலாம் வாங்க. ஒரு வழியாக வந்துட்டோங்க. ரைட் சைடே போவோம். டேர்ன் பேக். திரும்பி போதாங்க சொல்கிறானுங்க. நம்ம வேறு திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கோம். இங்கே வேறு சொல்லிருக்கு. இது மேலே ஏதோ சொல்லிருக்கு, எப்படி போகிறதுன்னு தெரில. அந்தாண்ட ஏதோ வழி இருக்குன்னு நினைக்கிறேங்க. தண்ணியில் இறங்கவே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கு. நண்டு எங்கே இருக்குன்னு தெரில, பார்ப்போங்க. அந்தாண்ட இருக்கு. இந்தாண்ட போகலாங்க, சேஃப் தான். நேராக ஒரு சொல் தெரியுதுங்க. நீங்கள் இந்தாண்ட ஒரு படிக்கிட்டு இருக்குங்க. வாரியர் ஸ்லம்பர் அஹெட். ஏதோ இல்லைங்க, ஒரு நேராக ஒருத்தர் இருக்கான், வாங்க அவனை அடிப்போம். ஃபயர் பாம். எங்க பவுச்சிங்க. அட்ரா மாட்டிச்சிங்க, நல்ல வேலை. கிறிஸ்டல் ஜெம் யூஸ் டு கிரியேட் கிறிஸ்டல் வெப்பன். கிறிஸ்டல் ஸ்டேஜ் வந்து லாத்தரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களாம். ஏதோ கிறிஸ்டல் வெப்பன்ஸ்ன்னு போட்டுருங்க, அப்படின்னா என்னன்னு தெரில. இல்லை ஈஸி தாங்க. எந்த பக்கம் வந்தான்னு தெரியல, குழம்பிருச்சுங்க. இந்தாண்ட ஒரு வழி இருக்குது, இந்தாண்ட ஒரு வழி இருக்குது, நேராகவே ஒரு வழி இருக்குது. இந்தாண்ட ஒரு வழி இருக்குங்க. எத்தனை வழி இருக்குங்க? கீழே போவோம் ஃபஸ்ட்டு. இவன் வேறு ரொம்ப கொடூரமாக அடிப்பான். நைட் ஷாட். எம்பர். மேலே 2 பேர் இருக்கானுங்க. ஐயோ, மேலே இந்த கீழே வந்துட்டானுங்க. ஐயோ, மாற்றி மாற்றி அடிக்கிறானுங்க கரெக்டாக கேப்பில்.
ஏங்க இந்த மாதிரி பெரிய வெப்பன் தான் கொஞ்சம் கடுப்பாகுங்க. பேக் ஸ்டெப் அங்கே ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க, இப்போ எடுப்போங்க. எஸ்டஸ் ஷாடுங்க, லாஸ்ட்க்கு ஏற்றதுக்கு யூஸ் ஆகும். நேராக ஒரு ஐட்டம் தெரியுது. சோல் இந்த வழியாக தாங்க வந்தோம். அப்படியே போவோம். ஏன் நண்டு வந்துடுதுங்க, ஓடிடும். ஏங்க இந்தாண்ட எவனோ இருக்காங்க, மேலே ஒரு வழி இருக்கு போல, பார்க்கவே இல்லை லாஸ்ட் டைம் போகும்போது. ஏங்க ஹெல்த்து பாருங்க ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இப்போ மேலே ஒரு வழி இருக்கு, மேலே வர போகணுமா? எத்தனை வழி இருக்குங்க, இந்த இடம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே 2 வழி போகுது. மேலே போவோம் ஃபஸ்ட்டு. இங்கே ஒரு வழி இருக்குங்க, கீழே ஏதோ ஒரு ஃப்ளோர் இருக்குது, வாங்க அங்கே போவோம். இங்கே ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க, ரிங் ஆஃப் சாக்ரிஃபைஸ்ங்க. நீ திருப்பி சுற்றி போகணுமா? இந்த வாட்டி இந்த வழியில் போங்க. கோல்டன் ஃபால்கன் ஷீல்டு. ஓகேங்க, போன வாட்டி நம்ம இங்கேருந்து பார்த்தோம்ல, ஏற முடியல அந்த இதுங்க. ஓகே, அந்த அளவுக்கு இல்லைங்க, வெயிட்டு கம்மியாக இருக்குது அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, நார்மல் ஷீல்டு தான் அது. பார்க்க டிசைன் ஒரு மாதிரி இருக்கு. இது பாருங்க, வாரியர் வுடன் ஷீல்டு, போன வாட்டி எடுத்தோம், பார்க்கவே இல்லை. ஏங்க இது பாருங்க, ஸ்கில் வந்து வெப்பன் ஸ்கில்லுங்க. இந்த வெப்பன் வச்சுட்டு போட்டோன்னா வந்து பேரி ஆகாது, டைரெக்டாக வெப்பன் ஸ்கில்லு தாங்க விழுவோம். ஏங்க இது யூஸ் ஆகுங்க, நம்ம தான் பேரி யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. ஆனால் இது வந்து டேமேஜ் அப்சர்ப்ஷன் 84 தாங்க இருக்குது. நம்ம நார்மல் ஷீல்டு வந்து 100 இருக்குங்க. பாருங்க 100 இருக்கு. இதில் டேமேஜ் விழுவுங்க பிளாக் பண்ணாலும். வேணாம், எப்போயாவது 100% ஷீல்டு வந்து வெப்பன் ஸ்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை எடுத்துக்கலாங்க. ஓகேங்க, சோல்ஸ் அதிகமாக இருக்குங்க, போயிட்டு லெவலப் பண்ணிப்போம். ஃபயர்லிங் ஸ்ட்ரெயின் போயிட்டு ஹெல்த்து தாங்க அப்கிரேட் பண்ண போகிறேன். 30 போட்டு இதுக்கப்புறம் ஹெல்த்து போடக்கூடாதுங்க. வாங்க, டைட்டனைட் ஷாட் நிறைய எடுத்தோம், ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிப்போம். அப்போனா ஏங்க சோல்ஸ் இல்லைங்க, இதுக்கு மட்டும் பாருங்களேன், ட்விங்க்லிங் டைட்டனைட்னு காட்டுதுங்க, ஏதோ புதுசாக இருக்குது. வாங்க நம்ம ரீஎன்ஃபோர்ஸ் எஸ்டஸ் ஃப்ளாஸ்க். ஓகேங்க, 7 வந்துருச்சு. இந்த கோலை இருக்குங்க, இந்த கோலை கொடுத்துருவோம். இந்த ஃபேர் அண்ட் கோல் ஒன்று எடுத்தோம்ல. ஓகேங்க, இந்த கோலை வந்து ஆக்சுவலாக வந்து 100 லீஜன்ற இடத்துலேருந்து வந்திருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் ஃபேர் அண்ட் கீப்பர்ஸோட வெப்பன்லாம் ரெடி பண்ணியிருக்கானுங்க. இந்த இதை யூஸ் பண்ணி ஸ்பெஷல் இன்ஃபியூஷன் பண்ண முடியும்னு சொல்கிறோம். வாங்க போ. ஏங்க நம்மள்ட்ட சோல் இருக்குங்க, மறந்துட்டுங்க. இருங்க, இந்த சோல் யூஸ் பண்ணி ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிப்போம். ஏங்க ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணியாச்சுங்க, வாங்க போகலாம். இல்லை நம்ம ஃபயர்லிங் ஸ்ட்ரெயின் 120 போகிறோம்ல, அதை மட்டும் நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறோங்க. நீங்கள் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாமா இல்லை நார்மலாகவே 120 போகலாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா 120 போனால் போர் அடிக்குங்க, அதனால் ஸ்கிப் பண்ணுறேன். வந்துட்டாங்க ஒரு வழியா. ஏங்க இது இங்கே ஒரு வழி இருக்குங்க, இருங்க கீழே போவோம்.
இங்கே பாருங்க எவனோ இருக்கான். நல்ல வேலை ஒருத்தன் தாங்க இருந்தான், 2 பேர்லாம் வந்து அடிச்சிருக்க முடியாது. இங்கே பாருங்க, இங்கே 2 ஐட்டம் இருக்கு. சேஜ் ரிங், சாசரர் ஹூட். இருங்க அந்த ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். ஓகேங்க, இதில் என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து வீன்ஹைம் டிராகன் ஸ்கூலில் படித்த சாசரரோடது அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் இந்த இதை வந்து கைவிட்டுருவாங்களாம். ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது, காஞ்சுரர் ஹூடும் சாசரர் ஹூடும். இருங்க அந்த ரிங் ஒன்று எடுத்தோம், சேஜ் ரிங். ஷார்ட் அண்ட் ஸ்பெல் கேஸ்டிங் டைம். டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஃபேர் அண்ட் ஹண்ட்ரட் லீஜனுக்கு வந்து இந்த கிறிஸ்டல் சேஜ்னு சொல்லப்படுற ட்வின்ஸில் ஒருத்தன் இந்த ரிங்கை கொடுத்தான்னு போட்டிருக்கு. சரி வாங்க போ. நண்டு வருதுங்காட்டி ஓடிடும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தாங்க போனோம். ஓகேங்க, இந்த நிறைய வழி இருந்ததுங்க. இந்த வழி இல்லைங்க, போன வாட்டி இந்த வழியில் போல. இந்த வழி தான். இங்கே பாருங்க, பின்னாடி ஒரு வழி இருக்குது, மேலே போவாங்க. எங்கடா வழியே இல்லை, இங்கே இருக்குங்க. இங்கே ஒன்று இருக்காங்க. Well, this is unexpected. I don't often have visitors. What do you want? This is my study that you've happened upon. If you haven't any business, I've reading to get back to. How intriguing. You and should never be forced. You have your own methods. Sorcery need not be one of them. Don't let it bother you. Be on your way then. You're unkindled. Shouldn't you get back to your duty? Oh. Well, nothing has changed. It is either a natural fit or no fit at all. Be on your way then. You're unkindled. ஏன்னு தெரிலங்க, நமக்கு எதுவும் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னு தெரில. நார்மல் என்பிசின்னு சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்க. கீழே இருந்து எவனோ அடிக்கிறாங்க. எங்கடா வழி? வழி எங்கே இருக்குன்னே தெரிலங்க. இந்த பக்கம் அது வழி இருக்கா? அந்தாண்ட ஒரு வழி இருக்குங்க. அங்கே இருக்குங்க, எங்கே இருக்குன்னே தெரிலங்க, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இந்த என்பிசி மட்டும் ஏன் சொல்லி தர மாட்டான்னு தெரிலங்க. இருங்க, ஏதோ ஸ்ட்ரெயிட்டில் இருக்காங்க, அவனை போய் அடிப்போம். மேஜிக் எனிமிங்க. ஐயோ, கும்பல் கூட்டிட்டாங்க, சுற்றிட்டானுங்க. வாங்க ஓடிடும். ஒவ்வொருத்தனும் அடிக்கணுங்க, கும்பல் கூட விடக்கூடாது. அவனும் வரலங்க. இந்த வழி இல்லைங்க, இந்த பக்கம் இது வழி இல்லை. இருங்க, ஃபஸ்ட்டு இவன் அடிப்போம். இவன் தாங்க தூரத்தில் இருந்து மந்திரம் போட்டுகிட்டே இருக்காது. ஹெல்த் வேறு அவனுக்கு அதிகமாக இருக்குங்க. இருங்க, ஸ்கில்லு போட்டுரும். ஷீல்டு வச்சுருக்காங்க, இவனுக்கு ஸ்கில்லு தாங்க. இது வந்து பயங்கரமாக இருக்குங்க ஸ்கில்லு, பார்க்க தான் மொக்கையாக இருக்க மாதிரி இருக்கு. ஷீல்டு வச்சுருந்தா டச்சு சம்மன் சைன்னு காட்டுதுங்க. இவங்க ஈகான் ஆஃப் கரீம், ஏன் தெரில, திடீர்னு சம்மன் கேட்டுதுங்க. ஒருவேளை நம்ம இவன் கூட ஃபைட் பண்ணுமான்னு தெரியலையே.
எங்கடா ஆளை காணோம்? இதை வந்துட்டாங்க. இந்த பக்கம் எதாவது வழி இருக்கா? எதுவும் இல்லைங்க, வந்த வழி தான். இருங்க, நம்மள அடிக்கலங்க அவன். ஒருவேளை பாஸ் ஏரியான்னு நினைக்கிறேங்க. திடீர்னு சம்மன் ஆயிட்டான். ஆமாங்க, ஏதோ பாஸ் ஏரியா மாதிரி தாங்க தெரியுது. இங்க பாருங்க, பாஸ். ஏங்க கையில் ஏதோ வந்து கிறிஸ்டல் மாதிரி வச்சுருக்காங்க. ஏங்க எங்கேயோ மறைச்சிட்டாங்க. எங்கடா போனா? ஏங்க ஏதோ ஐஸ் மாதிரி ஏதோ வருதுங்க. டேய் அடிடா, போய் ஹெல்ப் பண்ணுறா எனக்கு. ஏங்க ஏதோ பயங்கரமாக ஸ்பெல்லு போடுறாங்க. ஏங்க அது வந்து ஃபோமிங் மாதிரி அடிக்குதுங்க. நம்ம எங்கே போனாலும் தேடி வந்து அடிக்குதுங்க. மறைஞ்சு போயிடுறாங்க, எங்கே போகிறான்னே தெரில. இவன் வேற நமக்கு பின்னாடியே வந்துட்டு வேஸ்ட்டாக இருக்காங்க. பாருங்க, அந்த கிறிஸ்டலை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். டேய் பாஸ் ஆடுறா ஒரு தடவையாது. ஏங்க ஒரு 2 அடிக்கு மேலே வாங்கினா மறைஞ்சிடுறாங்க. எங்கே வரான்னு தெரியலையே. இதான் இங்கே வந்துட்டாங்க. இவன் அடிக்கிறதுங்காட்டி அவன் போயிடுறாங்க. இவன் வேஸ்ட்டுங்க சத்தியமா. ஏங்க கிட்ட வந்தோன்னு ஓடிட்டாங்க. என் பாருங்க, காத்துல அடிச்சிட்டு இருக்கான். ஏங்க நிறைய பேர் வந்துட்டானுங்க. இன்னும் ஒரு அடியில செத்துட்டான். ஏங்க நிறைய பேருங்க டூப்ளிகேட் பண்ணியிருக்காங்க அவனையே. அட்ரா வேகமாக ஆடுறான். அட்ரா. ஐயோ ஏதோ போடுறதுங்காட்டி முடிஞ்சிடுச்சுங்க. சாப்பிட்றோம். ஏங்க அவன் தண்டத்துக்கு இருக்காங்க சத்தியமா. ஏங்க அந்த ஸ்பெல்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் டூப்ளிகேட்டாக வராங்க. அவன் டூப்ளிகேட்டாக வரவங்களும் மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ணுறானுங்க. ஐயோ மூலையில் மாட்டிட்டோம், சாப்பிட்றாங்க. டேய் அட்ரா, கும்மா ஏன்டா பக்கத்தில் நிற்கிற? ஏங்க ஒளியே கூட முடியலங்க, ஸ்பெல் அடிச்சுட்டே இருக்கு. இங்கே பாருங்க, அங்கேருந்து வேற போட்டுகிட்டே இருக்கான். ஐயோ போக விட மாட்டேங்கிறானுங்க. ஆனால் இவனுங்க ஒரு அடி அவனே போயிடுறானுங்க. ஒவ்வொரு அடியும் போயிட்டு ஒரு அடி போடணும் போல. ஐயோ இது வேற துரத்திட்டே வருதுங்க. கொஞ்சம் எழுத்துனாங்க. ஐயோ போடுறா. நீங்கள் ஸ்பெல்லு போட்டுகிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. நம்மள்ட்ட வேறு சுத்தமாக எழுத்துலங்க. ஐயோ ஓடிட்டாங்க, கண்டிப்பாக சுற்றுறோன்னு நினைக்கிறேன். டேய் நீ அட்ரா, ஒரு டைமாவது அட்ரா தயவு செஞ்சு. கடைசி நேரத்தில் ஹெல்ப் பண்ணுறா. ஃபஸ்ட்டு இவனுங்களை போடணுங்க, இல்லைன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. இங்கே பாருங்க, என் பாருங்க தண்டத்துக்கு பின்னாடியே ஓடி வரான் நம்ம பின்னாடி. கிட்டே போக விட மாட்டேங்கிறாங்க. அங்கேருந்து ஸ்பெல்லு போட்டுகிட்டே இருக்கான். இங்கே பாருங்க, செவுத்து பின்னாடி ஒளிஞ்சுப்போம். ஐயோ ஏதாவது ஸ்பெல்லு போடுறாங்க. நல்ல வேலை, 2 அடிங்க, 2 அடி அடிச்சா செத்துருவாங்க. ஐயோ நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்க, நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்க. பாருங்க தண்டத்துக்கு பின்னாடி அவன் செத்ததுக்கு அப்புறம் போய் அடிக்கிறான் பாருங்க. வேஸ்ட்டுங்க அவன். மேலே தான் வழி இருக்கு. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.